பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன் என்ற பாடலை நாம் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். அவர் போல் யாருண்டு? அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் போல் யாருண்டு? அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் இயேசு என்னோடுண்டு. நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு. நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு. நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு. நான் எதற்கும் அஞ்சிடேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன்.
யாத்ராகமத்தின் தேவனே யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக முன் குறித்ததை எப்படியும் செய்து முடிப்பார் என்ற பாடலை நாம் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பாடுவோம். படைகளின் தளபதி என்னோடுண்டு, உன் ரதங்களை தூள் தூளாய் நொறுக்கிடுவார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எல்லாமே செய்து முடிப்பார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எனக்காக செய்து முடிப்பார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எல்லாமே செய்து முடிப்பார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எனக்காக செய்து முடிப்பார். செங்கடலே நீ எம்மாத்திரம், உன் சவால்கள் எனக்கு முன் எம்மாத்திரம். கடல்களை பிளப்பவர் என்னோடுண்டு, தண்ணீரை தரையாக மாற்றிடுவார். செங்கடலே நீ எம்மாத்திரம், உன் சவால்கள் எனக்கு முன் எம்மாத்திரம். கடல்களை பிளப்பவர் என்னோடுண்டு, தண்ணீரை தரையாக மாற்றிடுவார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எல்லாமே செய்து முடிப்பார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எனக்காக செய்து முடிப்பார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எல்லாமே செய்து முடிப்பார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எனக்காக செய்து முடிப்பார். எரிகோ மதிலே நீ எம்மாத்திரம், உன் பிரம்மாண்டம் எனக்கு முன் எம்மாத்திரம். மதில்களை பெயர்ப்பவர் என்னோடுண்டு, என் ஆர்ப்பரிப்பில் உன்னை நொறுக்கிடுவார். எரிகோ மதிலே நீ எம்மாத்திரம், உன் பிரம்மாண்டம் எனக்கு முன் எம்மாத்திரம். மதில்களை பெயர்ப்பவர் என்னோடுண்டு, என் ஆர்ப்பரிப்பில் உன்னை நொறுக்கிடுவார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எல்லாமே செய்து முடிப்பார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எனக்காக செய்து முடிப்பார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எல்லாமே செய்து முடிப்பார். செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எனக்காக செய்து முடிப்பார். யாத்ராகமத்தின் தேவனே யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக முன் குறித்ததை எப்படியும் செய்து முடிப்பார்.
போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார் அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார் குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார் யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன் யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன் புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார் அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார் குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார் யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன் யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன் போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார் நீதியிலே வழி நடக்க செய்தார் மரண இருளில் உடனிருந்து மீட்டார் யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன் யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன் ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார் நீதியிலே வழி நடக்க செய்தார் மரண இருளில் உடனிருந்து மீட்டார் யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன் யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன் போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார் சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார் ராஜரீக அபிஷேகமும் தந்தார் யெகோவா நிஸ்ஸி நிஸ்ஸி என்று பாடுவேன் யெகோவா நிஸ்ஸி நிஸ்ஸி என்று பாடுவேன் கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார் சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார் ராஜரீக அபிஷேகமும் தந்தார் யெகோவா நிஸ்ஸி நிஸ்ஸி என்று பாடுவேன் யெகோவா நிஸ்ஸி நிஸ்ஸி என்று பாடுவேன் போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை பாத்திரத்தை நிரம்பி வழியச் செய்தார் நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார்
நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே இயேசையா, உம்மை தானே இயேசையா. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மையே நிறுத்தி உள்ளே, ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைதான் நிறுத்தி உள்ளே. வலப்பக்கத்தில் இருப்பதனால், வலப்பக்கத்தில் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே இயேசையா, இயேசையா, உம்மை தானே இயேசையா. உம்மை அல்லாமல், உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை அல்லாமல் உள்ளத்தில் இல்லையே. நிம்மதியே நிரந்தரமே, நிம்மதியே நிரந்தரமே, நினைவெல்லாம் ஆள்பவரே, நினைவெல்லாம் ஆள்பவரே. நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே இயேசையா. ஓ உம்மை தானே இயேசையா. ஐயாவும் தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் காதருகிறேன். எனது ஏக்கம் அடிமை நான் காதருகிறேன். என் ஜனங்கள் அறியணுமே, என் இசையா இரட்சகரும்மை தேடணுமே, இரட்சகரும்மை தேடணுமே. நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே
ஏசையா உம்மைத்தானே ஏசையா நேசிக்கிறேன் தமது ஜீவனையும் நமக்காக கொடுத்த ஆண்டவர், அப்படி உள்ள கையில் வரைந்து வைத்திருக்கிற நம்முடைய ஆண்டவரை எப்படி நேசிக்காமல் இருக்க முடியும்? இந்த உலகத்தில் அவர் ஒருவர் மட்டும்தான் நம்மையும் நேசிக்கிற ஆண்டவர். ஏசையா உம்மைத்தானே ஏசையா உம்மைத்தானே ஏசையா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலவளையில ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஆண்டவரை நேசிக்கிறப்பா, உம்மைத்தான் நான் நேசிக்கிற ஆண்டவரே. உலகத்தின் மேல் அன்பு வைத்து, உலகத்தின் காரியங்களில் அன்பு வைத்து எத்தனையோ பேரை நேசித்து அவருடைய அன்பு அவருடைய பாசம் எங்களை விட்டு போயிட்டப்பா. ஆனா நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற பாசம் எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதி இருக்கிறது. ஆமென் ஆமென். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். கர்த்தருடைய அன்பு, தேவ பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற அன்பு விலையேற பெற்றது. லாசர் மரித்த போது யூதர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு இவனை எவ்வளவாய் நேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அன்பு தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்ய வைத்தது. அந்த அன்பு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய வைத்தது. சத்தியமில்லாதவைகளையும் சத்தியமாக்கினது இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு மட்டும்தான். ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தி நீரே. நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? அவர் நம்மை அவருடைய கரங்களில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாதிருந்த பொழுதும் அவருடைய கிருபையை தந்து ஜெயத்தை காண்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் அல்லவா? எல்லாம் சேர்ந்து கைகளை தட்டி என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ள கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தி நீரே, உருவாக்கி உயர்த்தி நீரே. ஓ, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ள கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தி நீரே, உருவாக்கி உயர்த்தி நீரே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்து. ஒன்றுமே வெற்றியை காண செய்து. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ள கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தி நீரே. வண்ணாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றி நீரே, வண்ணாந்திரமாயிருந்த என்னை மாற்றி நீரே. என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடத்திடுவேன். என் வாழ்நாளெல்லாம் நல்ல கைத்தடி சொல்லுங்க. என்னை பெயர் சொல்லி உள்ள கைகளில் வரைந்தவரே,
கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்று சொல்லுங்க. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. கைவிடப்பட்டு இருந்த என்னை உன் காரத்தால் நடத்தினீரே, கைவிடப்பட்டு இருந்த என்னை உன் காரத்தால் நடத்தினீரே. என் கர்த்தர் உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உன் கரத்தில் மகிழ்ந்திடுவே. கரத்தில் மகிழ்ந்திடுவே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றும் இல்லாத எனக்கு உன் கிருபை தந்து வெற்றியை காண செய்தே. ஒன்றும் இல்லாத எனக்கு வெற்றியை காண செய்தே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே. Thank you Lord. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. வனாந்தரமாய் இருந்த நம்மளை கர்த்தர் வயல்வெளியாய் வற்றாத நீரூற்றாய் ஆண்டவர் மாற்றினாரு. நம் ஆண்டவருடைய ஒரு பெரிய செயல் என்ன தெரியுமா? வனாந்தரத்தையும் ஏதனாய் மாற்றுவார். இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்க சூழ்நிலை வனாந்தர மாதிரி இருக்கலாம், நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதை வனாந்தரமாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை பெரிய நீரூற்றா மாற்ற போறார். அதுல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்க போறாரு, அதுல ஒரு நன்மையை கர்த்தர் வைக்க போகிறார். எல்லாம் சேர்ந்து அந்த சரணத்தை கைகளை தட்டி உற்சாகமாய் வனாந்திரமாய் இருந்த என்னை வற்றாத ஒன்றாய் மாற்றினீரே. வனாந்திரமாய் இருந்த என்னை வற்றாத ஒன்றாய் மாற்றினீரே. உம்மை துதியோ என்றும் நடந்திடுவே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை பேர் சொல்லி ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை.
உமக்குத்தானே ஆராதனை ஆராதனை ஹalleluya உமக்குத்தானே சொல்லுங்க ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை ஆராதனை நீ தந்த ரட்சிப்பு ஓ நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை மகிமை நிறைந்தவரே மாட்சிமை நிறைந்தவரே ஹalleluya மகிமை நிறைந்தவரே மாட்சிமை மாட்சிமையுடையவரே கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம் ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை ஆராதனை ஓ உமக்குத்தானே சொல்லுங்க ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே நல்ல கைகளை தட்டி அவர் தந்த ரட்சிப்புக்காக அவருடைய அதிசய செயல்களுக்காக ஹalleluya ஹalleluya ஆமென். அவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி. இவ்வளவு பெரிய தெய்வம் நம்மை நேசித்து நம்மை பாதுகாத்து நமக்கு உதவி செய்து நமக்கு நன்மை செய்து நாம் இந்த உலகத்தில் நன்றாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்றால் அவர் எவ்வளவு நல்ல தெய்வம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி. எல்லாரும் வலது கையை உயர்த்தி இந்த வார்த்தை சொல்லுங்க. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவே. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். மறவாமல் மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின ஜீசஸ் ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினீ. தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி இயேசப்பா மறவாமல் மறவாமல் நினைப்பவரே
ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நன்றி ஏசையா முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின நன்றி ராஜா. நம் ஆண்டவர் சொன்னதை செய்து முடிக்கிற ஆண்டவர், வாக்குத்தத்தங்களின் தேவன், அவர் வார்த்தையில உண்மை உள்ள தேவன். எத்தனையோ மனிதர்கள் மாறினார்கள், கர்த்தர் இன்னும் மாறவில்லை, அவர் கிருபை விலகவில்லை. சொன்னதை செய்து முடிக்கிற ஆண்டவர் தேவன். பொய் சொல்ல மனிதனும் அல்ல, அவர் மனமாற மனுப்புத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. நிச்சயமாய் சொன்ன வாக்குகள் ஒன்றும் தவறாமல் அது நிறைவேறுவது உண்மை. காலங்கள் கடந்து போகலாம், நாட்கள் கடந்து போகலாம், வார்த்தை உண்மை உள்ளது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளது. சொன்னதை செய்து முடிப்பார். சொன்னதை செய்து முடிப்பார். ஓ நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட. ஓ நீர் முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டார். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு தொடங்கின என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா. ஏசப்பா மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து நிற்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நிறைவேற்றுவார். மறவாமல் மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி. ஓ மறவாமல் நினைப்பவரே ஏசையா. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், எதிர்பார்ப்புகள் மாறி இருக்கலாம், சில சோர்வுகளுக்குள்ளே கொண்டு போய் இருக்கலாம். வாக்குத்தத்தம் உண்மை. ஹல்லேலூயா. முடியாது என்கிற இடத்தில் அற்புதங்களை செய்கிறவர், இல்லை என்கிற இடத்தில் அற்புதம் செய்கிறவர், முடிந்து போய்விட்டது என்று சொல்லுகிற இடத்தில் அற்புதங்களை செய்கிறவர், வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிற இடத்தில் அற்புதங்களை செய்கிறவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு சொன்னது நடக்கும், எனக்கு சொன்னது நிறைவேறும். வாக்கு தத்தத்தை விசுவாசித்து இந்த காலவெளியில் ஆராதிக்கிறேன். வாக்கு தத்தத்தை நம்பி நான் ஆராதிக்கிறேன். எனக்கு அதை செய்து முடிப்பார். இயேசு செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், செய்து முடிப்பார். நன்றி ஆண்டவரே.
எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாயிருந்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையை மகிமையை தொடர்ந்து நாங்கள் இந்த இடத்துல காண்பதற்கு உதவி செய்யும். இதுவரையும் நடத்தின கர்த்தர் தொடர்ந்து எங்களை நடத்துங்க. தாழ்த்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். வாசிப்போமா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதன் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். இனி உம்மை மட்டும் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய நல்ல வார்த்தைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த அதிகாரத்தின் துவக்கத்திலே நீங்கள் படிக்கும் பொழுது யூதா தேசத்தில் பாடலாக பாடப்பட்ட வரிகள் என்பதை குறித்து நாம் அறிய முடியும். ஏனென்றால் அந்த முதல் பகுதியில் வாசிக்க முடியும். அங்கே அவர்கள் அந்த தேசத்தில் பாடின பாட்டு என்று வாசிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, இவ்வளவு நாட்களும் நாங்கள் இருந்த நிலைமைகள் வேறு, ஆனால் இனி நாங்கள் கர்த்தரை சார்ந்து நாங்கள் வாழ விரும்புகிறோம், கர்த்தரை சார்ந்து நாங்கள் இருக்க விரும்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் உம்மை மட்டும் சார்ந்து இருப்போம் என்று கர்த்தருடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறதை வாசிக்க முடியும். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்த சில ஆசீர்வாதங்கள், எதிர்பார்த்த நன்மைகள், எதிர்பார்த்திருக்கிற வெற்றி நமக்கு கிடைக்காமல் போகிறதற்கான காரணம் என்ன? எதிர்பார்க்கிற சில காரியங்கள் தோல்வியை சந்தித்து விடுகிறோம். பல நேரங்கள் நம்ம நினைத்த சில காரியங்களில் சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அதற்கான காரணம் என்ன? நாம் கர்த்தரை சார்ந்து இல்லாமல் இருப்பது ஒருவேளை ஒரு பகுதியில் அது நமக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். நம்ம நினைக்கிறோம், அநேக நேரத்தில் என்னுடைய எதிர்பார்ப்புகள், என்னுடைய நிலைகள், இல்லை நான் விரும்புகிற காரியங்கள், நான் ஆசைப்படுகிற காரியங்கள் எனக்கு சாத்தியமற்றவைகளாக இருக்கிறதே, இல்லை கைகூடாமல் போகிறதே, ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடுதே அப்படின்னு பல நேரங்கள் நம்ம நினைக்கும் பொழுது ஒரு பக்கம் நினைக்கலாம், நாம் எதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் எதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நிலைமை இந்த உலகத்தையோ உலகத்தில் உள்ளவைகளையோ எதையோ ஒன்றை சார்ந்திருப்பதல்ல, அது கர்த்தரை மட்டும் சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. அவர் சொல்றாங்க, இனி நாங்கள் உம்மை மட்டும் சார்ந்து நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. கவனியுங்கள், நாம் எதை சார்ந்து வாழ்கிறோம் என்பதுதான் இன்றைய செய்தி. கர்த்தருடைய ஆவியானவர் தேவனை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு அவர் ஏற்படுத்தி இருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் இருக்கிறது. இன்றைக்கு வாழ்க்கை எதையோ ஒன்றை சார்ந்து இருக்கிறது. குடும்பம் எதையோ ஒன்றை சார்ந்து இருக்கிறது. தனிப்பட்ட மனுஷனின் வாழ்க்கை எதையோ ஒன்றை சார்ந்து இருக்கிறது. ஒன்று பணத்தை சார்ந்திருக்கலாம். எனக்கு இவ்வளவு பணம் இருக்கிறது, இவ்வளவு பொருளாதாரம் இருக்கிறது, இவ்வளவு வசதிகள் இருக்கிறது, நான் நினச்சா எதையும் சாதிச்சிருவேன், நான் நினச்சா எதையும் செஞ்சிருவேன் அப்படின்னா அவங்களுடைய மனதின் ஆழம் என்ன இருக்கிறது? பணத்தை சார்ந்திருக்கிறது. எனக்கு பணம் இருக்கிறது, அது எனக்கு கை கொடுக்கும், அது என்னை தூக்கிவிடும். இல்லை இல்லை, ஒருபோதும் இல்லை. பல நேரங்களில் நம்மகிட்ட இருக்கிற பணம் கூட நம்மளை கைவிட்டு விடுகிற சூழ்நிலைகள் இருப்பதை நாம் அறிய முடியும். சிலர் நினைக்கிறார்கள், பதவிகள், அதிகாரம் இருக்கிறது, நான் ஒரு அதிகாரத்தை சார்ந்திருக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் நடக்கலாம் என்று உலகத்தில் ஏதோ ஒரு காரியங்கள், இன்னும் சிலர் உறவுகளை சார்ந்து, குடும்பங்களை சார்ந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்கள சார்ந்து தான் நான் வாழணும், அவங்க சொல்கிறபடி தான் நான் நடக்கணும், அவங்க சொல்கிற காரியத்தின்படி தான் நான் வாழ்ந்தாரும், மனுஷனை முக்கியப்படுத்தி, மனிதனை பிரியப்படுத்தி, மனிதன் சொல்லுகிற காரியங்களை எல்லாவற்றையும் செய்து அதற்கு கீழ்ப்படிந்து மனிதனையே சார்ந்திருப்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியை நமக்கு கொண்டு வந்து விடுகிறது. நாம் எதையோ ஒன்றை சார்ந்திருந்தால் அதில் ஒரு ஏமாற்றம் நமக்கு வந்து விடுகிறது. ஒரு பேதுரு தன் படகை, தன் வலையை, தனக்கு இருக்கிற திறமையை அவன் சார்ந்துதான் ஒருவேளை அவன் கடலுக்குள்ளே போய் இருக்க முடியும். அப்படி சொல்லியிருக்கலாம், இத்தனை வருஷங்கள் எனக்கு அனுபவம் இருக்கிறது, நல்ல படகு இருக்கிறது, ஸ்தோத்திரம், நல்ல வலை இருக்கிறது, நான் நினைச்சேன்னா
கடலுக்குள்ள போயிட்டேன்னா, அந்த வலையை போட்டுட்டேன்னா அவ்வளவுதான், அள்ளிக்கிட்டு வந்துடலாம், அவ்வளவு திறமை என்கிட்ட இருக்கு அப்படின்னு தன் படகையோ தன் திறமையையோ தன் வலையையோ அவன் சார்ந்துதான் போயிருக்க முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்று ரா முழுவதும் அவனுக்கு ஒன்றும் அகப்படவில்லை. அவன் சார்ந்திருந்தது அவனுக்கு கை கொடுக்கவில்லை. அவன் சார்ந்திருந்தது அவனுக்கு ஏமாற்றத்தை கொடுத்து விட்டது. அவன் சார்ந்திருந்தது அவன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை. என்ன காரணமாய் இருக்கும்? இது ஏதுவாய் இருக்கும்? எப்பொழுது இயேசு அவனை அழைத்து கொண்டு ஆமேன் வா போவோம் அப்படின்னு அவனை கூட்டிட்டு போனாரு, அந்த படகுல ஆண்டவருக்கு இடம் கொடுத்தான பாருங்க. இப்போ அவனுடைய முழு நம்பிக்கையும் அவன் சொல்லுகிறான், இன்றைக்கு நான் இப்பொழுது சார்ந்திருப்பது இயேசுவின் வார்த்தையை மட்டும் தான். நான் நேற்றைக்கு ராமுழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலை. ஏன்னா நான் சார்ந்திருந்தது உலகத்தின் காரியங்கள். ஆனால் இன்னைக்கு நான் இயேசுவை சார்ந்திருக்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்றார், வலையை போடுங்கிறாரு. எந்த இடத்துல இல்லையோ, எந்த இடத்துல ஏமாற்றமாய் வந்தானோ, எந்த இடத்துல வேதனையோடு கலக்கத்தோடு வந்தானோ, அதே இடத்துல கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை நிரப்பினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா நம்ம எதை சார்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? பல நன்மைகளை எதிர்பார்க்கிறோமே, பல வழிகள் திறக்கப்படணும்னு நினைக்கிறோமே, பல ஆசீர்வாதத்திற்காக தேவ சமூகத்தில் கேட்கிறோமே, பல ஆசீர்வாதத்துக்காக தேவ சமூகத்தில் போராடிட்டு இருக்கிறோமே. நம்ம எதை சார்ந்திருக்கிறோம்? ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இனி கர்த்தரை மட்டும்தான் நாங்கள் சார்ந்து நடப்போம். அல்லேலூயா. இந்த காலவெளியிலே பல நிலைகளிலே பாதிக்கப்பட்டவர்களாய், ஒடுக்கப்பட்டவர்களாய், வெறுமையானவர்களாய், ஏமாற்றம் அடைந்தவர்களாய், துக்கப்பட்டவர்களாய் ஒருவேளை இந்த ஆராதனைக்கு வந்திருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு உங்கள் வாயில் இருந்த ஒரு வார்த்தைப்படி பிறக்கட்டும், இனி நான் கர்த்தரை மட்டும்தான் சார்ந்து இருப்பேன். அல்லேலூயா. எதுவும் எனக்கு கை கொடுக்கவில்லை, கர்த்தர் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவார். அப்போ அவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்வார்? அவரை மட்டும், இயேசுவை மட்டும், ஆண்டவரை மட்டும் சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு, அவரை பின்பற்றி நடக்கிறவர்களுக்கு, இல்லாவிட்டால் அவரை பற்றி கொண்டுகிறவர்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன கொடுக்க விரும்புகிறார்? இல்லை என்னதான் செய்ய விரும்புகிறார்? இன்னைக்கு ஒரு 2 காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம். ஆசா என்கிற அந்த மனிதன் அரசாண்ட காலத்தில் தேவன் மிக நேர்த்தியாக அவனுடைய ராஜ்யபாரங்கள் இருந்தது ஆரம்ப நாட்களில். ஏனென்றால் அவன் கர்த்தருக்கு செம்மையானபடி செய்து நடந்தான். ஆகவே அந்த நாட்களில் தேசத்தில் அமெரிக்கை உண்டாயிற்று, சமாதானம் உண்டாயிற்று. ஆசா என்கிற ராஜாவின் காலத்திலே எல்லாம் அனுகூலமா, மிக ஆசீர்வாதமா எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு எந்த விதமான சூழ்நிலைகள் எதிராக வரவில்லை. இப்படிப்பட்ட அந்த காலகட்டங்கள் அவர்களுக்கு இருக்கிறது. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு யுத்தத்தை அவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருகிறது. எத்தியோப்பியர்கள் இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்வதற்கு பல லட்சங்களாக எழும்பி வருகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கு அதிகமான பேர் இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறதற்கு வருகிறார்கள். ஆனால் இவர்களிடத்தில் இருக்கிற ஜனங்களோ கொஞ்சம் பேர் தான். கிட்டத்தட்ட 3 லட்சம் ஜனங்கள், 3 லட்சம் பேர் தான் இவங்ககிட்ட இருக்கிறாங்க. அதிகமான பேர் யுத்தம் செய்வதற்கு வரும் பொழுது அவன் தேவனுடைய சமூகத்திலே சொல்லுகிறான். 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆண்டவருக்கு முன்பாக ஆசா செய்கிற ஒரு ஜெபத்தை படிக்கிறோம். படிங்க. தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். நாங்கள் உம்மை சார்ந்து பாருங்க, நாங்கள் நீர் எங்கள் தேவன், மேற்கொள்ள விடாதேயும் என்றார்கள். இந்த ஆசாவினுடைய ஒரு ஜெபம். பல நேரங்களில் நமக்கு ஜெபம் எப்போ வரும் தெரியுமா? இக்கட்டான சூழ்நிலையில தான் ஜெபமே வரும். பிரச்சனைகளின் நடுவிலே தான் ஜெபமே வரும்.
நல்லா இருக்கிற காலங்களில் ஜபம் முக்கியப்படுத்தப்படுவதில்லை, ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஜபமா அது நமக்கு பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க, நமக்காக யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் எப்போ ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வருதோ அதை மேற்கொள்ளக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறோமோ அப்போ நம்ம ரொம்ப ஜபத்தை அதிகமாக தேடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், எப்பவும் ஜபிக்கிறவர்களாக இருந்தால் ஆபத்து காலத்தில் நீங்கள் போராட வேண்டிய அவசியமே இருக்காது. ஆமென். நெருக்கப்பட்ட காலத்தில் நீங்கள் போராட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா கர்த்தர் அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்வார், அந்த நேரத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதனால தான் வேதம் சொல்லுகிற தங்கள் ஆபத்தில் தங்கள் தெய்வத்தை எப்படி தேடுவாங்களாம்? கருத்தாய் தேடுவார்களாம். ஆபத்து காலத்தில், நெருக்கப்பட்ட காலத்தில், ஒடுக்கப்பட்ட காலத்தில், போராட்டத்தின் காலத்தில், பலவீன காலத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு பாருங்க, அவசரத்திற்காய் கர்த்தரை தேடுவது. நான் சொல்கிறேன், எப்பொழுதும் ஆண்டவரை தேடுகிறவர்களாய் இருந்தால் எப்பொழுது கூப்பிட்டாலும் அவர் பதில் கொடுப்பார். ஆமென். யாருக்கு சொல்லுகிறார்? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அவரோடு இருக்கிறவர்களுக்கு, அவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு. நாம் இன்றைக்கு எதையோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், எதையோ ஒன்றை சார்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பெரிய கூட்டம் ஆசாவுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்த பொழுது சொல்லுகிறான், ஆண்டவரே, பலமுள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தில் விழுந்துட்டான், ஆண்டவருடைய பாதத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். என்ன சொல்லுகிறான்? நாங்கள் உம்மை மட்டும்தான்ப்பா சார்ந்திருக்கிறோம், இந்த யுத்தத்தில் ஜெயிக்கணும்னா நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும், நாங்கள் உம்மையே சார்ந்திருக்கிறோம், எங்களுக்கு துணை நில்லும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். ஆமென். நல்லா கவனிங்க, நாங்கள் உம்மை சார்ந்திருக்கிறோம். எத்தனையோ பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள், யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள், படைபல படைத்தவர்கள் இருக்கிறார்கள், வில் வீரர்கள் இருக்கிறார்கள், ஈட்டி ஏந்துகிறவர்கள் இருக்கிறார்கள். எல்லாம் பல லட்சங்கள். வில் வச்சிருக்கிறவங்க, ஈட்டி வச்சிருக்கிறவங்க, ஆயுதங்களை வச்சிருக்கிறவங்க, யுத்தத்தில் இறங்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர் சொல்றாரு, நான் இவங்களெல்லாம் நினைக்கல, நான் இவங்களெல்லாம் சார்ந்திருக்கல, நான் இவங்களெல்லாம் நம்பல, ஆண்டவரே நான் உம்மை மட்டும்தான்ப்பா சார்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பங்களிலும் ஒரு மனுஷன் கர்த்தரை பற்றி பிடித்து கொண்டானே ஆனால் அந்த காரியத்தில் கர்த்தர் ஜெயம் கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உம்மையே சார்ந்திருக்கிறேன். நாம் எதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். வெற்றியை விரும்புகிறோம், ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், நன்மையை விரும்புகிறோம், பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யணும்னு விரும்புகிறோம். ஆனால் நம்ம உலகத்தில் எதையோ ஒன்றை அல்லவா பிடித்து கொண்டிருக்கிறோம். குடும்பம் சொன்னது, உறவுகள் சொன்னது, நண்பர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் இப்படி சொல்றாரு, இவங்க இப்படி சொல்றாங்க, அதை தட்ட முடியாது, அதை மாற்ற முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் எந்த நேரத்திலும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். அதனால தான் சொல்லிட்டார், நாசிலே சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும், மனுஷனை நம்பாதன்னு சொல்லல, எந்த மனுஷனையும் நம்பாத, எந்த மனுஷனையும் நம்பாத அப்படின்னாரு. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஒரு மாதிரி இருப்பாங்க, மத்தியானம் வேற மாதிரி இருப்பாங்க. காலையில் ஒரு மாதிரி பேசுவாங்க, மத்தியானம் வேற மாதிரி பேசுவாங்க. நம்பாதீங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்பிக்கைக்கு உரியவர் அவர் மட்டும்தான். அல்லேலூயா. கர்த்தர் திட்டமா சொல்றாரு, நாங்கள் உம்மை சார்ந்திருக்கிறோம். அவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கலாம், ஒருவேளை ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கலாம். இதில் இருந்து யார் எங்களை தூக்கி விடுவார், யார் எங்களை காப்பாற்றுவார், இதில் எப்படி வெற்றி பெற போகிறேன், இதை எப்படி சமாளிக்க போகிறேன், இதை எப்படி கொண்டு போக போகிறேன், எனக்கு தெரியலையே. எப்பெல்லாம் தேவ சமூகத்தை எனக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவரை நீங்கள் தான் சொல்லிடுங்க, எல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். அதுக்காக அமைதியாகவே இருந்தாலும் அவர் பார்க்க மாட்டார். ஒரு அல்லேலியா கூட சொல்லிடலாம், சத்தமாக கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆமென். அவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவர். அந்த யுத்தத்தில் கர்த்தருடைய உதவி, யுத்தத்தில் ஒரு பெரிய வெற்றி, யுத்தத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய மாற்றம். அருமையானவர்களே, கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதே ஆசாதான் காலங்கள் கடந்து போகும் பொழுது அடுத்த ஒரு யுத்தம் வருகிறது. அடுத்த ஒரு யுத்தம் வருகிற நேரத்தில் அவன் கர்த்தரை சார்ந்திருக்காமல் ராஜாவை சார்ந்து அவன் நிற்கிற சூழ்நிலை உண்டாகிறது.
அதனால சொல்றார் தேவ மனுஷனை கொண்டு, அன்றைக்கு யுத்தம் வந்த பொழுது, அன்றைக்கு போராட்டம் வந்த பொழுது நீ கர்த்தரை சார்ந்திருந்தாய், இப்பொழுதோ நீ மனுஷனை சார்ந்து போய்விட்டாயே என்று அவன் மறுபடியும் தோல்வியை சந்திக்கிறான். நன்றாய் கவனிங்கள். சூழ்நிலைகள் மாறலாம், எது மாறினாலும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் ஒரு நாளும் மாறவே கூடாது. எதை சார்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம்? எதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எதை சார்ந்து நம்ம போய் கொண்டிருக்கிறோம்? உங்கள் காரியம் ஜெயமா இருக்கணுமா? உங்கள் வாழ்வில் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கணுமா? நீங்க நினைத்ததை விட பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரே, நாங்க இனி உங்களை மட்டும்தான்ப்பா நாங்க சார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். இரண்டாவது வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் அதன் 6ஆம் வசனத்தை படியுங்கள். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவன் கர்த்தரை சார்ந்திருந்து மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளின்படியெல்லாம் நடந்தான். நன்றை கவனியுங்கள். இந்த பகுதியில் வாசிக்கும் எசேக்கியா ராஜ்யபாரம் பண்ணுகிற காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். எசேக்கியா ராஜ்யபாரம் செய்கிற காலத்தில் வசனம் சொல்லுகிறது, அவன் காலத்தில் அவனை போல ஒருவனும் இல்லை, அதற்கு முன்பும் இருந்ததில்லை, அதற்கு பின்பும் இருந்ததில்லை அப்படின்னு சொல்றார். அப்படி தேவன் பேரிலே விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து கர்த்தரையே சார்ந்திருந்த ஒரு மனுஷன் எசேக்கியா. இன்றைக்கு கவனியுங்கள். காலங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் காலங்கள் மாற மாற அவர்களுடைய வாழ்க்கையும் மாறுகிறது. அதாவது சொல்கிறாங்களா, லைஃப் ஸ்டைல் என்ன செஞ்சு மாறிட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? லைஃப் ஸ்டைல் மாறிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி ஆரம்ப காலங்களில் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், அவர் மேல் வைத்திருக்கிற எதுவும் போக போக இல்லாமல் போய்விடுகிறது. இப்படி சொல்லலாம், காணாமலே போய்விடுகிறது. கவனிங்க. ஆரம்ப காலங்களில் இந்த மனுஷனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிற ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரோ அப்படியே கடைசி வரைக்கும் இருந்தார். அவரை மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்த்ததில்லை, முன்பும் இருந்ததில்லை, பின்பும் இருந்ததில்லை. அப்படி கர்த்தரை நம்பி தேவனுக்கு பிரியமாய் நடந்த மனுஷன். அவன் கர்த்தரை மட்டுமே சார்ந்து நடந்தான். மோசேயினுடைய கற்பனையின்படி நடந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தாரோ அதே தான் உயர போக போகவும் அவர் இருந்திருக்காரு. ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரோ அப்படித்தான் உயர்வு வந்த போதும் அவருடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் இருந்திருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேரை பார்க்க முடியல. பணம் இல்லாத காலத்தில் இருந்த நம்பிக்கை, விசுவாசம், தாழ்மை, அர்ப்பணிப்பு, ஜெபம், வைராக்கியம், வசதிகள் வர வர, பணம் வர வர, சோத்திரம், நன்மைகள் வர வர, உயர்வுகள் வர வர, அடுத்த லெவலுக்கு போக போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, இப்போ உங்கள் பேச்செல்லாம் மாறிட்டு, முன்னாலெல்லாம் அப்படி பேச மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நட வேற மாறி போச்சு, பார்வை வேற மாறி போச்சு. முன்னால் பார்க்குற வேற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் முன்னாலெல்லாம் பிரைஸ் தலாட் அப்படின்னா 2 கையை எடுத்து பிரைஸ் தலாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ பிரைஸ் தலாட் இப்படி ஆயிடுச்சு, சின்ன மாதிரியே ஆயிடுச்சு பிரைஸ் தலாட். ஆமாம் பாருங்க, அப்போ மாறிட்டு, எல்லாமே மாறிட்டு. அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு வாழ்ந்த மாதிரி இன்னைக்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு நடந்த மாதிரி இல்லை. அப்போ கஷ்டம், அப்போ போராட்டம், அப்போ பிரச்சனை, அப்போ இல்லை. அன்னைக்கு பக்தி இருந்துச்சு, அன்னைக்கு வைராக்கியம் இருந்தது, அன்னைக்கு அன்பு இருந்தது, அன்னைக்கு தேவனோடு உள்ள உறவு இருந்துச்சு, அன்னைக்கு கர்த்தருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு மேலே வர 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 ஆசீர்வதிக்கப்பட உயர மேலே வர 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 எல்லாமே மாறி போகுது. ஒன்று மட்டும் சொல்கிறேன், நம்மளை மாற்றிக்கிட்டோன்னா கர்த்தரும் அவர் மாற்றிக்கிடுவார். அல்லேலூயா. ஆமாம், அவரும் மாற்றிக்கிடுவார். நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பாதத்தில், தேவ சமூகத்தில் என்னைக்கும் ஒன்று போலேயே இருப்போம். ஆமென். அல்லேலூயா. அன்றைக்கு இருந்த ஜெபங்கள், அன்றைக்கு இருந்த வைராக்கியம், அன்றைக்கு இருந்த விசுவாசம், அன்றைக்கு இருந்த நம்பிக்கை, அன்றைக்கு இருந்த தாகம், அன்றைக்கு இருந்த விருப்பம், வசதிகள் வர வர என்ன செய்யுது? குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நான் சொல்லுகிறேன், கர்த்தரை சார்ந்து வாழ்கிற மனுஷன் எப்பொழுதும் தேவனோடு இருக்க பழகுவார்கள், தேவனோடு பேச பழகுவார்கள். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு உங்களுக்கு நெருக்கமானவர்கள், உங்களை ரொம்ப நேசிக்கிறவர்கள், உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள், ஒரு நேரமாயிலும் அவர்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட பேசணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? முதல்ல நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கீங்களா இல்லையா? இல்லை, எனக்கு கண்ணு தெரியலையே. இருக்கீங்களா எல்லாரும்? ஓ, இருக்கிறீங்க. இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? பேசணும்னு விரும்புகிறோமா இல்லையா? ஒரு நேரம் கூட பேசலைன்னா மனசுக்கு கஷ்டமாக இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் ஆண்டவர்கிட்ட மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வந்து பேசிக்கிடுறோம். அவர் சண்டே, இன்னைக்கு அவர்கிட்ட பேசுகிற நாள், இன்னைக்கு தான் அவர்கிட்ட பேச முடியும் அப்படி நம்ம நினைக்கிறோம். நான் சொல்கிறேன், ஏன் நமக்கு அந்த நிலைமைன்னா, ஏன் நம்ம அப்படி நினைக்கிறோன்னா, அவரோட நம்ம பற்றி கொண்டிருக்கவில்லை. அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவருடைய பிரசனத்தை உணரணும், அவருடைய சத்தியத்தை கேட்கணும், அவரோட பேசணும், அவருடைய நன்மையினால் நிரப்பப்படணும் அப்படிங்கிற ஆசை விருப்பம் இல்லை. இருந்ததுன்னா அனுதினமும் அவரோட பேசிக்கிட்டே இருப்போம், அனுதினமும் அவருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு இருந்த மாதிரி என்னைக்கு இருக்க பழகணும். ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட, ஆரம்ப காலங்களில் ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகம் பெற்ற ஆரம்ப காலங்களில் அன்றைக்கு தேவன் பேரில் வைத்த விசுவாசம், அன்றைக்கு இருந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. ஆனால் உலகம் மாறுகிறது. வசதிகள் வந்த பிற்பாடு, பணங்கள் வந்த பிற்பாடு, ஒரு வேலை கிடைச்ச பிற்பாடு, ஒரு ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு பிற்பாடு, ஸ்தோத்திரம், சில நன்மைகள் எதிர்பார்த்ததை விட உன்னதமான நிலைக்கு வரும் பொழுது எல்லாமே மாறி போகிறது. இல்லைங்க, அதை கொடுக்கறது கர்த்தர் தான், அதை தந்தது கர்த்தர் தான், அதை அனுபவிக்கிறதுக்கு உதவி செய்கிறது கர்த்தர் தான், அந்த ஸ்தானத்தில் உட்கார வச்சது கர்த்தர் தான், அந்த நன்மைகளை எல்லாம் நம்ம அனுபவிக்கிறதுக்கு உதவி செய்கிறாரு, அதையெல்லாம் கர்த்தர் தான். ஆமென். அதனால எப்பொழுதுமே அவரை சார்ந்தே இருக்க வேண்டும், அவரை சார்ந்தே இருக்கணும். எல்லாமே அவர் தான்ப்பா, எனக்கு எல்லாமே ஆண்டவர் தான், எனக்கு எல்லாமே இயேசு தான், எனக்கு எல்லாமே தேவன் தான், எனக்கு எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை தான். அவர் சொல்லாமல் நான் இதை செய்ய மாட்டேன், அவர் விரும்பாத ஒரு காரியத்தை நான் செய்ய விரும்பலை அப்படின்னு இருக்கிற வாழ்க்கை தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அதில் தான் ஆண்டவருடைய கிரியைகள் நடக்குது. இப்படி எசேக்கியா வாழ்ந்த பொழுது, அவருக்கு பிரியமாய் நடந்த காலங்களில் அவரை மட்டும் சார்ந்திருந்தான். அவரை மட்டும் சார்ந்திருந்த பொழுது 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடத்திலெல்லாம் அவனுக்கு அனுகூலம் உண்டாகிவிட்டது. ஆமென். 2வது சொல்லட்டுமா? கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அனுகூலத்தை உண்டு பண்ணுவார். முதல்ல சொன்னேன், ஆசா கர்த்தரை சார்ந்திருந்தபடினாலே அவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையிலே கர்த்தருடைய உதவி அவனுக்கு கிடைத்தது. எந்த சூழ்நிலையிலும், எந்த சந்தர்ப்பத்திலும் தேவன் உதவி செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். அவரை மட்டும் சார்ந்திருந்தார். ஒரு தானியேல், ஒரு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தங்களுக்கு வந்த ஆபத்தில், தங்களுக்கு வந்த நெருக்கத்தில், தங்களுக்கு வந்த போராட்டத்தில், தங்களுக்கு வந்த பிரச்சனையின் நடுவில் அவர்கள் கர்த்தரை மட்டும் சார்ந்திருந்தபடியினாலே அந்த கஷ்ட சூழ்நிலையிலே தேவன் உதவி செய்யவில்லையா? தூக்கி எடுக்கவில்லையா? ஆபத்திலிருந்து அவர்களை தப்புவிக்கவில்லையா? ஆமென். ஜனங்களுக்கு முன்பாக அவர்களை கனப்படுத்தவில்லையா? கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு உதவி செய்வார். 2வது சொல்கிறேன், கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு அனுகூலத்தை கர்த்தர் கிடைக்க பண்ணுவார். நமக்கு பல இடத்துல அனுகூலங்கள் உண்டாக வேண்டும். பல ஜனங்கள் நடுவில் நாம் வசித்து கொண்டிருக்கிறோம். சில அதிகாரிகளில் கண்களிலே அனுகூலங்கள் கிடைக்க வேண்டும். சில நபர்களுடைய கண்களிலே நமக்கு அனுகூலங்கள் கிடைக்க வேண்டும். இதை உண்டு பண்றது கர்த்தர், இதை செய்வது கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அனுகூலத்தை, அவன் போகிற இடத்திலெல்லாம் அனுகூலம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஒரு நெகேமியா அலங்கத்தை கட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது, அந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு அவர் பிரயாசப்படும் பொழுது அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய பாரம், ஒரு பெரிய ஆசை, அது துக்கமாக மாறுது. பாருங்க, ஆண்டவரே, எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்குது, அதை திரும்ப கட்டி எழுப்பணுமே அப்படின்னு அவருடைய இருதயத்தில் அந்த பாரம் ஜபமாக மாறுது. பாருங்க, எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு காரியம் பாரமாக இருக்குமோ அந்த பாரம் தான் எப்படி மாறும்?
ஜபமா மாறும். எப்போ நம்முடைய இருதயத்தில் பாரம் இருக்குதோ அப்போதான் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே இப்படி ஒரு சூழ்நிலைப்பா, ஆண்டவரே இப்படி ஒரு பிரச்சனைப்பா, அந்த பாரம் அவனுக்கு ஜபமா மாறுது. பாருங்க, அலங்கத்தை கட்டித்தான் முடிக்க வேண்டும் என்கிற அந்த பிரயாசத்தை எடுக்கும் பொழுது முதல் அனுகூலம், இவர் எதையும் சார்ந்திருக்கல. நெகேமியா எதை சார்ந்திருக்கிறான்? கர்த்தரை மட்டும்தான் சார்ந்திருக்கிறார். அதனால தான் கேட்குறாங்க, எப்படி இதை கட்டுவ? பணம் இல்லையே, பொருள் இல்லையே, அதற்கான அனுகூலங்கள் இல்லையப்பா, எப்படி இந்த அலங்கத்தை கட்டுவ? அவர் சொல்றாரு, அதெல்லாம் கர்த்தர் எனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். பார்த்தீங்களா, அவர் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, நெகேமியா கர்த்தரையே சார்ந்திருந்தார். அல்லேலூயா. அதனால முதல்ல ராஜாவின் கண்களிலே அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. ஆமென். ராஜா அனுப்பி வைக்கிறாரு, நீ போ, நீ செய். ஸ்தோத்திரம். எத்தனை நாள் வேணும் உனக்கு லீவு வேணும், போ இந்த காரியத்தை செய். அப்ப ராஜாவினுடைய அனுகூலம் அவனுக்கு உண்டாயிற்று. நான் சொல்லுகிறேன், ஒரு காரியம் செய்யப்படணும்னா, ஒரு காரியம் நடக்கணும்னா அனுகூலங்கள் உண்டாக வேண்டும். அனுகூலங்கள் உண்டாக வேண்டும். அதை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர். ஒருவேளை ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, ஒரு வேலைக்காக போறீங்க, 10 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவருடைய கண்களில் கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணும்போது எதையும் அவர்கள் பார்ப்பதில்லை, எதையும் அவர்கள் கேட்பதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதையும் அவர்கள் விசாரிப்பதில்லை. அவருடைய கண்களில் கர்த்தர் தயவு உண்டு பண்ணிட்டார்னா உங்களுக்கு உடனே ஒரு காரியத்தை ஆண்டவர் சாங்ஷன் பண்றார். நான் சொல்லுகிறேன், ராஜாவின் கண்களில் தயவு. அப்போ நமக்கு மேலே ஒரு நபரை கொண்டு, ஒரு ஆளை கொண்டு ஒரு காரியம் நடக்கணும்னா நிச்சயமா சொல்றேன், கர்த்தருடைய தயவு அதில் வெளிப்பட வேண்டும். அது நெகேமியாவுக்கு உண்டாயிற்று, அது நெகேமியாவுக்கு கிடைத்தது. அதுக்கப்புறம் ஜனங்களுடைய கண்களிலே தயவு. நல்லா கவனிங்க. இப்போ ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, எல்லாம் நம்மளாம் சேர்ந்து இந்த அலங்கத்தை கட்டணும்னு நான் நினைக்கிறேன், இந்த அலங்கம் கட்டப்படணும்னு என் இருதயத்தில் ஆசையா இருக்குது. ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நாம் இணைந்து கட்டுவோம், நாம் இணைந்து கட்டுவோம். ஜனங்களுடைய அனுகூலம் ஏற்படுகிறது. ராஜாவின் கண்களிலே அனுகூலம், ஜனங்களுடைய அனுகூலம். முதல்ல கர்த்தர் அனுகூலமா இருந்தாரு, கர்த்தர் அனுகூலமா இருந்தாரு. நான் சொல்லுகிறேன், இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? கர்த்தரையே சார்ந்திருந்தது. எப்போ நம்ம கர்த்தரையே சார்ந்து இருக்கிறோமோ, எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் வருத்தப்பட வேண்டாம், எதை குறித்தும் கண்ணீர் வடிக்கவும் வேண்டாம். நம்ம அழுகிறதுனால எதையும் சாதிக்க போறதில்லை, நம்ம வருத்தப்படுகிறதுனால எதையும் சாதிக்க போறதில்லை, ஒரு நாள் சாப்பிடாம இருக்கிறதுனால சோத்திரம் நம்ம எதையும் சாதிக்க போறதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கூட்டத்துக்கு வராமல் இருக்கிறதுனாலையும் எதையும் சாதிக்க போறதில்லை. கர்த்தர் அனுகூலம் பண்ணலைன்னா ஒண்ணுமே நடக்காது. தேவனுடைய அனுகூலம், கர்த்தருடைய தயவு, தேவனுடைய கிருபை எப்பெல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வழி திறக்கப்படும். இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்றாரு, சில இடங்களில் உங்களுக்கு அனுகூலத்தை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். எந்த இடத்தில் வெட்கப்பட்டு வந்தீர்களோ, எந்த இடத்தில் தலைகுனிந்து வந்தீர்களோ, எந்த இடத்தில் அழுது கொண்டு வந்தீர்களோ, எந்த இடத்தில் மனமுடைந்து வந்தீர்களோ, எந்த இடத்தில் ஏமாற்றப்பட்டு வந்தீர்களோ, அதே இடத்துல சில அனுகூலங்களை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. இல்லை என்று சொல்ல இடத்திலே தான் அற்புதம் இருக்கிறது. ஏமாற்றத்தோடு திரும்பின இடத்திலே தான் அற்புதங்கள் இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்க எனக்கு தெரியவில்லை. கர்த்தர் உனக்கு ஒரு அனுகூலத்தை உண்டு பண்ண போகிறார். யாரையோ ஒருத்தரை பார்க்கணும், யாரையோ ஒருத்தர் சந்திக்கணும், இந்த நபரை சந்திச்சாதான் இந்த காரியம் நடக்கும், இந்த நபரை பார்த்தாதான் இந்த காரியம் நடக்குங்கிற நிலைமை இன்னைக்கு இருக்கலாம். போங்க போங்க, ஜெபித்து விட்டு போங்க, கர்த்தரை சார்ந்து போங்க. அவருடைய கண்களிலே உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆமென். கர்த்தர் செய்வாரா? நிச்சயமா செய்வார். ஒருவேளை இதுவரைக்கும் போன காரிய தோல்வியா இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் போன காரிய தோல்வியா முடிஞ்சிருக்கலாம், இதுவரைக்கும் போன காரிய தோல்வியாகவே இருந்திருக்கலாம். ஆனா இனிமே எடுக்கிற முயற்சிகள் தோல்வியாய் இருப்பதில்லை, அது தோல்வியாய் முடிவதில்லை. ஏதோ ஒரு நன்மைக்காக, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காகத்தான் அது முடக்கப்பட்டிருக்கும். ஆனா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அதை விட பெருசு, அதை விட வெளியேற பெற்றது. நீங்க நினைக்கிறது இன்னைக்குரிய சூழ்நிலை, கர்த்தர் பார்க்கிறது உங்க ஃபியூச்சரை பார்க்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து தான் நீங்க வருத்தப்படுறீங்க. ஆண்டவர் எதை பார்க்கிறாருன்னா உங்க எதிர்காலத்தை பார்க்கிறாரு, உங்க எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்தை பார்க்கிறாரு. நம்ம ஆண்டவருக்கு நல்லா தெரியும் எந்த வழியில நம்மளை கொண்டு போகணும்னு ஆண்டவருக்கு தெரியும், எப்படி நம்மளை நடத்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும், எந்த சூழ்நிலையில நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தணும்னு கர்த்தருக்கு தெரியும். ஆனா ஒன்றே ஒன்று, அவரை மட்டும் சார்ந்திருப்போம், அவரை மட்டும் சார்ந்திருப்போம். ஹல்லேலூயா. திறமையை சார்ந்திருக்காதீங்க,
திறமையை சார்ந்து இருக்காதீங்க. டேலண்ட்டு இருக்குது, எனக்கு திறமை இருக்குது, எனக்கு ஞானம் இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது, நான் படிச்சிருக்கிறேன், ஸ்தோத்திரம், ஆமாம், இதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் எனக்கு தெரியும். அது உங்களை வெட்கப்படுத்திடும். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சொல்லுங்கள், நான் உண்மை மட்டும்தான் சார்ந்திருக்கிறப்பா. தாவீது யுத்த களத்தில் கர்த்தரை மட்டும்தான் சார்ந்து போனான். அவனோடு பயணிப்பதற்கு யாரும் வரவில்லை. எந்த மனுஷனும் தாவீதோடு கூட வரவில்லை. யுத்த களத்தில் இறங்குவதற்கு எந்த மனுஷனுக்கு தைரியம் இல்லை. ஒரு 10 பேர் கூட வருவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் சொன்னாங்க, முடியாது, உனக்கு நடக்காது, உனக்கு அந்த தகுதி இல்லை, நீ சின்ன பையன், உனக்கு அதெல்லாம் நடக்காதுப்பா, இப்படித்தான் பேசினார்கள். இல்லை, நான் கூட வர்றேன், இல்லை நானும் கூட வர்றேன், பரவாயில்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஆனால் கர்த்தரை மட்டும்தான் தாவீது சார்ந்து போனான். யுத்தத்தில் பெரிய வெற்றி கிடைத்தது, ஒரு பெரிய ஜெயம் கிடைத்தது. ஆண்டவரை மட்டும் சார்ந்து போங்க. அந்த வசனத்தில் படிக்கிறோம், இனி கர்த்தரை மட்டுமே நாங்கள் சார்ந்திருப்போம். ஏன்னா நாங்கள் பார்த்தது எல்லாமே எங்களுக்கு தோல்வியாக முடிஞ்சிட்டு, இனி அவர் இல்லாமல் எதையும் நாங்கள் செய்ய விரும்பவில்லை. எழும்பி நிற்போம், தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட இந்த இடத்துல இருந்து கடந்து போகணும். ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்துலேருந்து போகணும். ஆண்டவரே, உம்மை மட்டும் தான் நான் சார்ந்திருப்பேன். ஆண்டவரே, எத்தனை பேர் ஜெபம் விரும்புகிறீங்க? கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு போகிற இடமெல்லாம் அனுகூலத்தை உண்டு பண்ண கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஓ, thank you Jesus. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. கைகளை தட்டி உற்சாகமாய் நான் பாட போகிறோம். ஆண்டவரை நம்பி, ஆண்டவரை சார்ந்து, ஓ உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. ஆஹா, உம்மை சொல்லுங்க பார்க்கலாம். ஆஹா, உறுதி ஏமே ஒருபோதும் கைவிட மாட்டீ. மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்து, ஓ மகனாக அப்பா என்று அழைக்கும் இயேசுவே உரிமையை எனக்கு தந்தீ, உரிமையை எனக்கு தந்தீ. உம்மை நம்பி உறுதியாய் பற்றி கொண்டோ, பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. அச்சாரமா முத்திரையா அபிஷேக வல்லமைய அடிமைக்கு தந்தீரே. அச்சாரமா முத்திரையாம் அபிஷேக வல்லமையை அடிமைக்கு, இந்த அடிமைக்கு நன்றி, இந்த அடிமைக்கு தந்தீரே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியா ஏமேலா கைவிட மாட்டீ. உம்மை நன்றி அப்பா சொல்லுங்க. கைவிட மாட்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோது கைவிட மாட்டீ. நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இனி உம்மை மட்டும்தான் நாங்கள் சார்ந்திருப்போம்ப்பா. நாங்கள் பல தோல்வியை பார்த்துட்டோம், பல கஷ்டத்தை பார்த்துட்டோம், பல சூழ்நிலைகளை பார்த்துட்டோம். இனி நாங்கள் உம்மை மட்டுமே சார்ந்திருப்போம். நாம் எதை சார்ந்து வாழ்கிறோம் என்பதை
தீர்மானித்து இந்த இடத்திலிருந்து போவோம். கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தால் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு தயவு கிடைக்க அனுகூலம் உண்டு பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். அது மாறவே மாறாது. கர்த்தர் இன்னைக்கு சொன்ன வார்த்தையின்படி எங்களை கர்த்தர் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த ஆராதனையில் பங்கெடுத்த உம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய ஆசீர்வாதத்தோடு உம்முடைய ஜனம் கடந்து போகட்டும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் நன்மையினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். ஆண்டவரே, வியாதி, பலவீன, விக்கிரங்கள், போராட்டங்கள், சத்துருவின் கிரியைகள் எதுவும் உம்முடைய பிள்ளைகளை தொடாமல் சர்வ வல்லவரின் நிழலுக்குள் உம்முடைய பிள்ளைகளை மறைத்து அற்புதமாய் நடத்த வேண்டும்படி ஜெபிக்கிறோம். இப்படி வேலைகளை, தொழில்களை, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகள் கடந்து போகட்டும். உங்க நாம மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் என்னென்னைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.